செய்திகள் தொடர்கின்றன. ஏழை தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் முழுமையாக வழங்க முடியாமல் போனதற்கு திமுக தான் காரணம் என கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷ் புகார் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷ் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தொகுதி முழுவதும் உள்ள கிராம பகுதிகளுக்கு சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். செல்லும் இடமெல்லாம் கூட்டணி கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். நாள் ஒன்றுக்கு 25 கிராமங்களுக்கு நேரடியாக சென்று மக்களின் குறைகளை கேட்டு அவற்றை நிவர்த்தி செய்து வருவதாக வாக்குறுதி அளித்து வருகிறார். இந்நிலையில் அயோத்தியாபட்டினம் ஒன்றியத்தில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள வருகை தந்த எல்.கே. சுதீஷ்க்கு தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆச்சாங்குட்டப்பட்டி சாலை ஓரம் உள்ள சிவன் கோவிலில் வழிபாட்டில் ஈடுபட்ட அவர் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். இதையடுத்து வலசையூர் தேர்தல் பரப்புரையில் ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா கலந்து கொண்டு எல்.கே. சுதீஷுக்கு ஆதரவு திரட்டினார். இதன் பின்னர் 500க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் அணிவகுப்புடன் பள்ளிப்பட்டியை சென்றடைந்த தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷுக்கு பொதுமக்கள் வரிசையாக நின்று ஆரத்தி எடுத்து உற்சாகம் அளித்தனர். அதேபோல அயோத்தியாபட்டினம் ஒன்றியம் பெருமாபாளையத்தில் எல்.கே. சுதீஷுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனத்தில் கூட்டணி கட்சிகள் மற்றும் தேமுதிகவின் அணி திரண்டு பிரச்சாரம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மாசிநாயக்கன்பட்டி, காரிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வேனில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு பெண்கள் சாலையின் இருபுறம் நின்று வரவேற்பு அளித்தனர். வேட்பாளர் எல்.கே. சுதீஷுக்கு அவர்கள் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர். பின்னர் பேசிய அவர், மத்திய அரசு அறிவித்த 2000 ரூபாய் உதவித்தொகை மக்களுக்கு கிடைக்காமல் போனதற்கு திமுக தான் காரணம் என புகார் தெரிவித்த எல்.கே. சுதீஷ், தேர்தலுக்கு பிறகு அனைத்து மக்களுக்கும் அவரவர் வங்கி கணக்கில் 2000 ரூபாய் செலுத்தப்படும் என உறுதியளித்தார். அதே போல ரூபாய் 2000 தரத்துக்கு ஏழை விவசாயிகளுக்கும் ஏழை குடும்பத்துக்கும் ரூபாய் 2000 தரத்துக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ரெடி பண்ணியிருந்தாரு. ஆனால் இந்த திமுக பசங்க என்ன பண்ணாங்க, கோர்ட்ல போய் ஒரு ஆர்டர் வாங்கிட்டாங்க. ஆர்டர் 2000 தரக்கூடாது பண்ணலாமா? அப்படி அவங்க ஏழை மக்களுக்கு 2000 தரது கஷ்டப்படுறாங்க. இது நியாயமானது? சொல்லுங்க, நீங்க நியாயமானது? நியாயம் கிடையாது இல்லையா? அந்த 2000 ரூபாய் கண்டிப்பாக இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே உங்க அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ரூபாய் 2000 கண்டிப்பாக வந்து சேரும் உங்களுக்கு. இதனைத் தொடர்ந்து எஸ்.என். மங்கலத்தில் பொதுமக்களிடையே பேசிய எல்.கே. சுதீஷ், 100 நாள் வேலை திட்டம் 200 நாளாக மாற்றப்படும் என்றார். மேலும் தான் வெற்றி பெற்றால் அனைவருக்கும் 35,000 ரூபாய் மதிப்புள்ள கறவை மாடுகள் வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார்.